திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்பாவை பாசுரம் 6, கோதை நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பாசுரத்தில் இந்த 6வது பாசுரம் தொடங்கி அடுத்த 5 பாசுரங்களும் தோழிமாரை, பலதரப்பட்ட தோழிமாரை துயிலெழுப்புவதாக கோதை நாச்சியார் அமைத்திருக்கிறார். இந்த பாவை நோன்பு என்பதை கூட்டு வழிபாடு சார்ந்தது. பொதுவாக நம்மில் பெரும்பாலானோர் கோவிலுக்கு கூட்டம் இல்லாமல் இருந்தால் போவோம், அமைதியாக போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். இங்கோ பாவை நோன்பிலேயோ அடியவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு நாம் மட்டும் கடை தேறினால் பத்தாது, இந்த சமுதாயத்தில் மனிதராக பிறந்த அனைவரையுமே பெருமாளுக்கு ஒப்புவிக்க வேண்டும், சிவபெருமானுக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த சமூக நோக்கோடு ஒரு குழுவாக இணைந்து கூட்டு வழிபாடு நடத்துவதுதான் பாவை நோன்பு. அது திருப்பாவையாக இருந்தாலும் சரி, திருவம்பாவையாக இருந்தாலும் சரி. இப்படி கூட்டு வழிபாடு நடத்துவதை பற்றி பார்த்திங்கன்னா, இது இறைவனுடைய அருள் பெறுவது, நல்ல உணவு உண்பது உயிருக்கான உடலுக்கான உணவு. இறைவனின் அருள் பெறுவது இந்த பிறவி நோக்கம். அது இந்த உயிருக்கான விருந்து. முதல்ல பாசுரத்தை பார்த்துடலாம். புள்ளும் சிலம்பின கான் புள்ளறையின் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல் தோழியர்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் வழியாக இந்த பாடலை நம்ம காணணும். அந்த பாடலை பிரித்து ஒரு சில கேள்விகள் தொக்கி நிற்கும். அந்த கேள்வி கேட்டதுக்கான பதில் விடை இருக்கும், கேள்வி இருக்காது. இதெல்லாம் நம்ம அனுமானத்தில் பார்த்து இந்த இந்த பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த பெண் போய் அந்த யாரை துயிலெழுப்ப போகிறாங்க, இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறுமி, அரியா பருவத்து சிறுமி, பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த குழந்தையை போய் இவங்க துயிலெழுப்ப போகிறாங்க. அப்போ விடிந்தும் விடியாத மலர்ந்தும் மலராத காலை பொழுது. அப்போ காலை பொழுதுடைய ஒரு அடையாளம் என்ன? பறவைகள் சிலம்பக்கூடிய கிச்சு கிச்சு கிச்சுன்னு அந்த அதோட சிறைகளை விரித்து அந்த ஒலி கேட்கும். சிலம்புதல். புல் என்றால் பறவை. புல்லும் சிலம்பின கான். உறக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை, நான் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, கொஞ்சம், இது எல்லாருக்குமான இயல்பு. படிக்கிறதுக்கு நம்ம அலாரம் வச்சா கூட 5 மணிக்கு அலாரம் வச்சா அந்த அலாரத்தை கொஞ்சம் மியூட்டில் போட்டு திருப்பி அந்த அலாரம் வரும். அதே மாதிரி அந்த குட்டி தூக்கம் போடுறது அப்படிங்கிறது இயல்பில் உள்ளது. அதே இந்த பாடல்கள், துயில் உணர்த்தும் பாடல்கள் எங்கேயுமே பாசுரங்களில் நம்ம நெடுக காணலாம். புல்லும் சிலம்பின, இவ உறங்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கேட்க மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. அதுக்கு முந்தின கேள்வி எதாக இருக்கணும்? புல்லும் சிலம்பின கேள்னு இருந்திருக்கணும். அவள் சொல்கிறா, நான் எனக்கு கேட்கலையே, உங்களுக்கு தான் கேட்குது, எனக்கு கேட்கலன்ட்டா. அப்போ நீ உன் காது கேட்கலன்னா எழுந்து பாருமா, விடிஞ்சு போச்சு. அதனால புல்லும் சிலம்பின கான், வெளியே பாரு அப்படின்னு தோழிமார்கள் சொல்கிறாங்க உள்ளே இருக்கிறவளுக்கு. இல்லை எனக்கு கேட்கல, நீ பார்க்கலாம் அவசியம் இல்லை, கேட்கல, நான் வரமாட்டேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அடுத்த இதில் இந்த வெளியில் இருக்க துயிலெழுப்ப தோழிமார்கள் சொல்கிறாங்க, ஆண்டாள் நாச்சியார் தலைமையில் சொல்கிறாங்க, புள்ளறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இப்போ புள்ளறையன் அப்படிங்கிறது யாரு? அரையன்னா அரசன். இந்த பறவைகளுக்கான பறவைகளில் சிறந்த பறவை கருடன். அவருக்கு தலைவன் பெருமாள். அப்போ புள்ளறையன் கோவில்ங்கிறது பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலில் காலையில் திருக்கோயிலை திறந்த உடனே, கோவில் திறந்தாச்சு, அதுக்கடுத்த மங்கள ஒலிப்பதற்கான நாதஸ்வர வித்வான்களை எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு முதல் ஒலி சங்கொலி கேட்கும். அந்த சங்கொலி கேட்டவுடனே கோயில் திறந்தாச்சு, நம்மளாம் குளிச்சுட்டு போகணும்னு எல்லாரும் சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிளம்புவாங்க.
பெருமாள் கோயிலுக்கு திவ்ய தேசம்னு பேர். ஒரு திவ்ய தேசத்துக்கான எல்லை என்னன்னா, அந்த சங்கநாதம் வலம்புரி சங்கன்னு அந்த சங்கையை எடுத்து அந்த ஒலி சங்கநாதம் செய்யும்போது அந்த ஒலி எவ்வளவு தூரம் கேட்கிறதோ அதுதான் ஒரு திவ்ய தேசத்துடைய எல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்குன்னு ஏன் சொல்றாங்க? விழித்தல் என்றால் அழைத்தல். மலையாளத்தில் விழிச்சோ அப்படின்னு கேட்பாங்க, அழைச்சாயா அப்படின்னு, கூப்பிட்டையா அப்படின்னு. அந்த வெள்ளை விழிசங்கின் எல்லாரையும் அழைக்கக்கூடிய புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னா அந்த பெண்ணிட்ட கேட்குறாங்க, பிள்ளாய் எழுந்திராய், அது குழந்தை, இந்த சத்தம் உனக்கு கேட்கலையா, கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். அந்த குழந்தை பெருமாளுடைய அவதாரங்களை பற்றிலாம் நல்லா தெரிஞ்ச குழந்தை. அதுக்கு ஆனால் கண்ணன் மேலே ரொம்ப பக்தி உண்டு. இவங்க ஏதாவது ஒரு பயம் சொன்னாலாவது பெருமாளுக்கு ஆபத்து, கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னாலும் எழுச்சி வருவாளா அப்படிங்கிறதுக்காக பூதகி பேய்முலை நஞ்சு கொண்டு கண்ணனுக்கு ஆபத்து வைக்க வராருன்னு இவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த குழந்தை சொல்கிறா, அந்த பிள்ளை சொல்லுது, அதெல்லாம் உண்டு, பூதகியெல்லாம் அவன் கொண்டுட்டான், அதனால் இப்போ அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. பேய்முலை நஞ்சு அதெல்லாம் உண்டு, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதை டிஸ்போஸ் பண்ணிடுறார். அடுத்து இவங்க சொல்கிறாங்க, இல்லை சகடாசுரன் சகட உருவத்தில் கண்ணனை கொல்ல வர்றா அப்படின்னு. கள்ளச்சகடம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தை சொல்றான், கலக்கழிய கால வச்சு அதெல்லாம் அந்த கட்டு குலைஞ்சி போகிற மாதிரி அந்த அந்த சகட உருவத்தில் அந்த அரக்கனை அவர் ஏற்கனவே கொண்டுட்டார். கலக்கழிய கால வச்சு இதுக்கு மேலே விட்ட இந்த கதை எடுபடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து சொல்கிறாங்க, இப்போ வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தார்கள். வெள்ளத்தரவுனா பாம்பனை, ஆதிசேஷன். வெள்ளத்து அரவு பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கிற அந்த துயிலமர்ந்த வித்தினை, இந்த உலகத்தின் விதையை போன்ற எல்லோருக்கும் ஆதார சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து எதுக்காக மெல்ல எழுதுறாங்க? உள்ளமே கோயில், இறைவன் உள்ளத்தில் இந்த கோயில் கொண்டு இருக்கிறான், அவனுக்கு வலிக்கக்கூடாதுன்னு மெல்ல எழுதுறாங்களாம். ஆனால் எழுந்தவுடன் முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி ஹரின்னு 7 முறை சொல்வார்களாம். அந்த ஹரின்ற பேரறவும் உன் காதில் விழலையாமா, உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவை. ஆமாம், அந்த ஒலி ஹரிநாமம் கேட்ட உடனே அந்த குழந்தை எழுந்து இவர்களோடு இணைந்து நீராடப் போவதற்கு, அடுத்த தோழிமார்களை எழுப்புவதற்கு அந்த குழந்தை எழுந்துருச்சு என்ற அளவில் திருப்பாவை பாசுரம் 6 நிறைவு செய்வோம். அடுத்து திருவெம்பாவை பாடலை காண்போம். மானே நீ நென்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடேலோர் எம்பாவாய். என்ன அற்புதமான திருவெம்பாவை பாடல்! இந்த பெண் தோழிமார்களிடம் சொல்றார், எப்போ நேற்று நென்னலை என்ற சொல் என்பது நேற்று என்ற பொருளில் வரும். கன்னடத்துலேயும் இந்த சொல் இப்போ தூய தமிழ் சொல் இப்போ தமிழில் வழக்கிருந்து போய் கன்னடத்தில் இருக்கு. இன்னலை என்ற பெயரில் முந்தா நாள் நேற்று அப்படிங்கிறது மலையாளத்தில் இருக்கு. நம்ம நென்னலை இதெல்லாம் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல். மானே நீ நென்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன். நீ நேற்று என்ன சொன்ன, உங்க எல்லாத்தையும் நானே எழுப்புறேன்னு சொன்னேன். அந்த ஞாபகமும் உனக்கு இல்லை, நம்ம சொல்லிட்டு தூங்கிட்டோமேங்கிற அந்த வெட்கமும் உனக்கு இல்லை. என்றலும் நானாமே நீ உன்னுடைய அனைத்து உறுதிமொழிகளும் காற்றில் பறந்து எந்த திசைக்கு போச்சு? அவையெல்லாம் போன திசை பகராய் இன்னமுமா விடியல, இன்னும் புலர்ந்தின்றோ நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ. கேட்குறது இன்னுமுமா விடியலை அப்படின்னா எல்லாம் விடிஞ்சிச்சு, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. போன இதில் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான்னு சொல்கிறாங்க. இங்கே வானே நிலனே பிறவே அறிவறியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா
அங்கே வந்து இறைவன் திருமேனி தாங்கி ஆட்கொண்டருளி கோதாட்டும் கோலம். இங்கே வந்து இவர் எங்கேருந்து வர்றாரு? இறைவன் நம்மளை ஆட்கொண்டருளை எங்கேருந்து வர்றாருன்னா, இது நில உலகம், இதற்கப்புறம் வானோர்க்குரிய சொர்க்கலோகம், அதையெல்லாம் கடந்து மேலுலகம் தான் வந்து திருக்கைலாயம். அப்போ அந்த திருக்கைலாயம் எல்லாத்துக்கும் அப்பாலுக்கு அப்பால் உள்ள பேருலகம். அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அந்த வானுலகத்தை கடந்து, ஆனால் வானோர்களை ஆட்கொள்ளாமல் பூமிக்கு வந்து அவனே வந்து நம்மளை ஆட்கொள்ள வர்றான். அதனால் இங்கே வந்து அந்த ஆர்டரை மாத்துறாரு. அப்போ அது வந்து ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான்னு சொன்னதும், வானே நிலனே பிறவே அறிவறியான்னு ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் சீக்வன்ஸ் பாருங்கள், அங்கே வந்து அவர் வந்து திருமேனி இந்த உலகத்தில் திருமேனி தாங்கி மக்களை ஆட்கொள்கிற மாதிரி அங்கே பாடல் அமைச்சிருப்பாரு. இங்கே வந்து வானத்திலிருந்து விண்ணோர்களை விட்டு விட்டு பூவுலக்கு வந்து நம்ம ஆட்கொள்ள வர்றாரு. அப்படிங்கும்போது இங்கே வானத்தை முதல்ல வைக்கிறாரு. வானே நிலனே பிறவே அறிவறியான், வேற எங்கேயும் யாருமே காண முடியாத அந்த இறைவன் தானே வந்து எம்மை தலையழித்து ஆட்கொண்டருளும். அவர் வந்து தாமே வந்து இவங்கெல்லாம் வானவர்களெல்லாம் சிறப்பாக பேசக்கூடிய வானவர்களெல்லாம் விட்டுவிட்டு தாமே வந்து எம்மை தலையழித்து அவரே வந்து முன் வந்து ஆட்கொண்டருளும் அந்த திருவடி வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் தரவாய். ஏன்னா இது வானத்திலிருந்து அந்த திருவடி இறங்கி வானோர்களை தாண்டி திருக்கைலாயத்தில் அப்பாலுக்கு அப்பால் வானுலகெல்லாம் உயர்ந்த வானுலகிலிருந்து வந்த அந்த அழகிய திருவடி வீரக்கடல் சொர்க்கத்தை எல்லாம் கடந்து மனிதர்களை ஆட்கொள்ள வருகிறதாம். அதனாலதான் சொல்றாரு, வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையடித்து ஆட்கொண்டவர்களும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி பெருமையெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த ஊனெல்லாம் உருகுகிறது, நெக்கு நெக்கு உருகுகிறது. ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடையிலோர் எம்பாவாய். இந்த ஊன் உருகுது. இறைவனுடைய திருப்புகளை நினைக்கும் பொழுது இந்த ஊனெல்லாம் உருகுகிறது. உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடையிலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றார். இறைவனுடைய திருப்புகளை நினைக்கும் பொழுது ஊனுருகும் உள்ளம் உருகும், இவை அனைத்தும் கடந்து உயிர் உருகும், இதெல்லாம் நெக்கு நெக்கு உருகும். இந்த அனுபவங்கள் அனைத்தையும் திருவாசகம் எங்கும் பறக்க கண்டிருக்கிறோம். அதனால்தான் அவர் சொல்றாரு, ஊனே உருகாய் உமக்கே உரும் எமக்கும் ஏனோக்கும் தம்கோனை பாடையிலோர் எம்பாவாய்ன்னு விളിக்கும் போது அந்த குழந்தை எழுந்து வந்து, அந்த பெண் எழுந்து வந்து இவர்களோடு பாவை நோன்பில் கலந்து கொள்ள சித்தமாகிறாள். இதனுடைய தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம் இவன் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன்னு சொல்லிட்டு போய் உறங்க போயிடுறார். மனம் எப்பொழுதுமே ஒரு நியூ இயர் அப்பமும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். ஆனால் அந்த நியூ இயர் முடிஞ்சு ஒரு 2-3 நாள்லேயே அந்த உறுதிமொழியும் மறந்துடும். அடுத்த நியூ இயருக்கு அப்புறம் தான் மீண்டும் உறுதிமொழி வரும். மனம் வந்து அந்த உறுதி நிலைப்பாடுகளை எடுத்து அதை பின்பற்ற இயலாமல் சாதாரண காரியங்களுக்கே நடக்கும் பொழுது இறைவனை பற்றி நிற்பேன் என்ற சொல்லும் அந்த மனம் தானாகவே மறந்து போகும். அப்படி இருக்கும் பொழுது அதை நேர் செய்து வழி நடத்த சுற்றமும் நட்பும் மிக மிக அவசியம். அப்போ அந்த கூட்டு வழிபாடு இறை சிந்தனையில் செலுத்த வேண்டும் என்றால் அந்த கூட்டு வழிபாடு நம்மை புதுப்பித்து கொள்ள ஓரொரு ஆண்டும் திருப்பாவை திருவம்பாவை வடிவில் நம்மை எல்லாம் தானே வந்து எம்மை தலையெழுத்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி நம்மை எல்லாம் ஆட்கொண்டருளும் திருவடியை நினைவுபடுத்த என்றென்றும் உதவியாக இருக்கும் திருப்பாவை திருவம்பாவைக்கு நாம் நன்றி செலுத்தி அந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயோன். திருச்சிற்றம்பலம்.